அன்பே சிவம் ஆத்மசித்த தவஞானி காஞ்சனாமா. இது அரக்கோணம் பருத்திப்புத்தூர் கிராமம். அரக்கோணத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் சிவபாலா குடியில் இருக்குது. இவன் தான் சிவபாலா. இங்கே அருள்வாக்கு, பிரசன்னம், மாருடம் அத்தனையும் சொல்லப்படும். பல வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவை என்னை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அரக்கோணம் நான் காண்டாக்ட் நம்பர் தரேன், அதில் கால் பண்ணுங்கள். இந்த பாலா குடில் பல வருடங்களாக இந்த இடத்துல இருக்குது. இந்த குடிலை சந்திப்பவர்கள் நிச்சயமாக அருள் பெற்று செல்பவர் நிச்சயமாக அவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறுங்க. இதை நான் சொல்லக்கூடாது, உணர்ந்து நீங்கள் பல பேருக்கு அதை சொல்லலாம். ஏன்னா பாலா அப்படின்னு சொல்கிறவ ஒரு நார்மலான ஒரு தெய்வம் இல்லை, சித்தர்களின் தலைவியாகும். அப்போது அந்த சித்தர்களுக்கு தலைவியாக இருக்கும்போது இந்த ஆற்றல் பேராற்றலாக மாறி உங்களுடைய அந்த கர்ம வினைகளெல்லாம் கழிக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் உண்மையாக இங்கே வரணும்னு அவன் நினச்சிட்டானா அதை யாராலையும் தடுக்க முடியாது. தாராளமாக இங்கே அருள் பெற்று செல்லலாம். இது அரக்கோணம் பருத்திப்புத்தூர். அரக்கோணத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் சிவபாலா குடியில் இருக்குது. இந்த குடிலுக்கு வருகை தந்து உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அன்பே சிவம். இறைவனை ஒருவன். ஆத்மாவை உணருங்க. உங்கள் ஆத்மாவை நீங்கள் உணருங்க. ஏன் அப்படின்னா ஆத்மா பலம் பெற்றுச்சுன்னா அங்கே ஆன்மீகம் தாண்டவமாடும். ஈசனும் அங்கே அருள் புரிவார். இறைவன் ஒன்று தான். நாமளும் அத்தனை பேரும் ஒரு ஜோதி வடிவத்தில் அருள் வடிவத்தில் இயங்கி கொண்டிருக்கிறோம். அந்த இயக்கத்தை உணரக்கூடிய சக்தி வல்லமை உங்களிடம் இருக்குது. உணர்ந்து பாருங்கள். அன்பே சிவம். சூப்பராக வேண்டியப்பா, நீங்கள் போட்டு